வராகி சிலையை வீட்டில் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. வராகி அப்படின்னு சொன்னாலே வெற்றியினுடைய குறியீடுன்னு சொல்லலாம். லிங்கம் வர்றதுக்கு முன்னாடியே வராகி சன்னதி இருந்ததாகவும் அந்த வராகியை வேண்டிட்டு தான் ராஜராஜ சோழனே போருக்கு போவாரு அப்படிங்கிற இது மாதிரியான கதைகள்லாம் இருக்கு. ஒதுக்கப்பட்ட ஒரு வடிவத்தை ஏன் பெருமாள் எடுத்துக்கொண்டார்? எதனால இந்த வராகி சிலையை வீட்டில் வைக்கிறதுங்கிறது சிரமமான விஷயமா? நீங்க தச அவதாரங்கள்ல வராக பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெருமாளை பத்தி நீங்க படிச்சிருக்கலாம். வராக அவதாரம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. யாராவது ஒருத்தர் ரூபத்துல உடனடியா தடுத்தாட்கொள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியான தெய்வம் இந்த வராகி. நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னை நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் இப்போ பொதுவாகவே இப்போ சமீப காலமாக இந்த 21ஆம் நூற்றாண்டு எடுத்துக்கிட்டோம்னாலே பிரத்யங்கரா தேவி, வராகி, துர்கை இவங்களோட வழிபாடுகள், காளி இவங்களோட வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் வராகியோட வழிபாடு கடந்த சில ஆண்டுகளாகவே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கிட்டோன்னா பெரிய கோயிலில் லிங்கம் வர்றதுக்கு முன்னாடியே வராகி சன்னதி இருந்ததாகவும் அந்த வராகியை வேண்டிட்டு தான் ராஜராஜ சோழனே போருக்கு போவார் அப்படிங்கிற இது மாதிரியான கதைகள்லாம் இருக்குது. இந்த வராகி யார்? ஏன் இத்தனை பெரிய வழிபாடு வராகிக்கு செய்யப்படுது? வராகிக்கான வழிபாடு முக்கியமாக எப்படி செய்யணும்? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அதுவும் இந்த காலத்தில் யார் எந்த தெய்வத்தை அதிகமாக வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்பிக்கை மீடியாவில் பேசுகிறோம். வராகி அப்படின்னு சொன்னாலே வெற்றியினுடைய குறியீடுன்னு சொல்லலாம். வராகி என்று சொல்லும் பொழுதே எதிரிகளை சிம்ம சொப்பனமாக வைத்திருக்கக்கூடியவள். வராகினுடைய பேரை சொன்னாலே எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதை போல் முக்கியமாக சொல்லும் பொழுது மந்திர தந்திரங்கள்னு படிக்கிறோம். இதில் 3 வகை சொல்லுவாங்க. மந்திரம், தந்திரம், யந்திரம்னு சொல்லுவாங்க. மந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், வார்த்தைகள் அந்த ஒரு மொழி அளவில் இயல் அளவில் இருக்கக்கூடியது. யந்திரம் அப்படின்னா அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த மந்திர எழுத்துக்களை செப்பு தகட்டில் அல்லது அந்த செப்பு இதில் சேர்த்து வச்சு 2 சக்தியை ஒன்றிணைக்கக்கூடியது. தந்திரம் என்பது கரங்களால் முத்திரைகளால் வழிபாடு நடத்துவது. இதுதான் மந்திரம், எந்திரம், தந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐயுமே தனக்குள் கொண்டவள் மகாவராகி என்பது நாம் சொல்ல வேண்டும். நீங்கள் ஐயப்ப சுவாமியினுடைய 18 படிகளை பார்த்துருப்பீங்க. அதில் 18வது படிக்கு முன்னால் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம கீழேந்து போனோம்னா 1, 2ன்னு ஏறுவோம். அதில் 18வது படிக்கு முன்னால் இருக்கக்கூடிய 17வது படியில் சொப்பன வாராகி என்ற அம்பாள் எழுந்தருளி இருக்கிறார். அப்போது ஏன் இந்த அளவுக்கு இந்த வராகியினுடைய வழிபாடு முக்கியத்துவம் பெறுகிறது என்று பார்க்கும் பொழுது, கலியுகம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு யுகம். இந்த கலியுகத்தில் என்னதான் நல்லவங்க ரொம்ப நேர்மையாக சத்தியமாக உண்மையாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களோ வெற்றிகளோ வேறு விதத்தில் தவறான நபர்களுக்கு போய்விடுகிறது. அப்படி போகும் பொழுது நல்லவர்கள் கூட நம்ம பேசாமல் அந்த மாதிரி தவறு செஞ்சுருக்கலாமே, ஏன் நம்ம சத்தியமாக உண்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனது வருத்தப்படும் பொழுது அவர்களை தன்னுடைய அருளால் மாற்றி கண்டிப்பாக வெற்றி உனக்கு கிடைக்கும், தாமதமாகும் ஆனால் அந்த வெற்றி உனக்கு நிரந்தரமாகும் என்று சொல்லி துணையாக நிற்கக்கூடிய தெய்வம் வராகி அம்மன். இந்த வராகி அம்மனுடைய அவதாரத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் தச அவதாரங்களில் வராக பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெருமாளை பற்றி நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆமாம், வராக அவதாரம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. அவர்தான் உலகத்தை, அதாவது பூமி பந்தை தன்னுடைய விசேஷமான செறிந்த அந்த ஒரு கோரை பற்களால் தாங்கி உலக மாந்தர்களை காப்பாற்றியவர்னு சொல்லுவாங்க. அந்த வராக பெருமானுடைய மறு வடிவம் வராகியாக எப்படி கண்ண பகவானுக்கு துர்க்கையோ அதுபோலே இந்த வராக சுவாமியினுடைய முழு அருளை சக்தியை தன்னுள் கொண்டவளாக விளங்கக்கூடியவள் தான் மகாவராகி என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுகிறார். இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தினுடைய அண்ட சராச்சரத்திற்கும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் செய்யக்கூடிய செயலுக்கும் நாம் சிந்திக்கக்கூடிய அந்த மூளை திறனுக்கும் ஒட்டுமொத்த இயக்கங்களுக்கும் பொறுப்பாக விளங்கக்கூடியவள். பிந்துஸ்தானத்தில் நவாவரண சக்கரத்தில் விளங்கக்கூடியவள் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய ராஜராஜேஸ்வரி. அந்த அம்பாளுடைய சேனா நாயகி, அதாவது படை தளபதி, குதிரை படையினுடைய தலைவியாக செயல்படக்கூடியவள் தான் இந்த மகாவராகி.
இந்த மகாவராகியினுடைய சிறப்பு என்னென்னா, பொதுவாக எல்லாருக்கும் வந்து குதிரைன்னா பிடிக்கும், சிங்கம்னா பிரமிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எந்த விலங்காக இருந்தாலும் நம்ம ரசிக்கலாம். ஆனால் பன்றின்னு சொல்லும் பொழுது நாம் அதை வந்து ஒரு 5ஆம் தரமாக 6ஆம் தரமாக தான் வைக்கிறோம். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். மற்ற விலங்குகள்லேருந்து கொஞ்சம் வேற்றுமையாக பார்க்கறது. ஆமாம். ஏன் அப்படின்னா பன்றியினுடைய உணவை பார்த்தீங்கன்னா அது கழிவுகளை சாப்பிடக்கூடியது. இதுதான் நம்மளுடைய பொறுமையான, அதாவது ஒரு அந்த பன்றிக்கே உரித்தான இயற்கை கொடுத்த ஒரு சக்தின்னு நம்ம பார்க்குறோம். மனித கழிவு கண்டிப்பாக அந்த போன்ற கழிவுகளான விஷயங்கள். அதுபோல பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்குகளை அகழ்ந்து சாப்பிடக்கூடிய உயிரினமும் இந்த பன்றி தான். பொதுவாக நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா பன்றிகள் தான் ஆதி காலத்தில் கழிவுகளை மொத்தமாக எடுத்துக்கொண்டு ஒரு சுகாதாரத்தையும் சுத்தத்தையும் உருவாக்கியது. அதனால தான் அந்த பன்றிகள் என்பது வளர்க்கக்கூடியது ஆதி காலத்தில் ஒரு மரபாகவும் இருந்துச்சு. அதில் பன்றிகள், காட்டுப்பன்றி நிறையா வகை உண்டு. சரி, அந்த பன்றியை நாம் ஒதுக்குறோம் ஏன்னா கழிவுகளை சாப்பிடுது. ஆனால் ஒதுக்கப்பட்ட ஒரு வடிவத்தை ஏன் பெருமாள் எடுத்துக்கொண்டார், ஏன் இந்த அம்பிகை எடுத்துக்கொண்டாள் என்று பார்க்கும்பொழுது அதில் ஒரு நுட்பமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அதில் நம்பிக்கை மீடியாவில் கண்டிப்பாக நம்ம அதை பதிவு பண்ணி ஆகணும். ஒரு முறை இந்த இரண்யாட்சன் அவன் தான் வந்து பூமியை பாதாளத்துக்கு கீழே கொண்டு போகிறான். பார்க்கக்கூடிய நேர்கள் சொல்லலாம், என்னங்க நம்ம உட்கார்ந்துருக்கிறதே பூமி பந்துங்கிற உலகம், அந்த பூமியை எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சான் அப்படின்னு கேட்பாங்க. நம்முடைய புராணங்களின் அடிப்படையில் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் என்பது வேறு. பூவுலகம் இருக்கிறது, அந்த பூவுக்கு மேல் புவர்லோக, சுவர்லோக, மகர்லோக, ஜனோலோக, தபோலோக, சத்தியலோகம் நீண்டுகிட்டே போகும் 7 உலகம். இந்த நாம் வசிக்கக்கூடிய பூமி பந்துக்கு கீழாக பூலோகம், சுவர்லோகம், இந்த இப்படியோ சொல்லும் பொழுது பாதாள லோகம்னு ஒன்று இருக்குது. அதில் அதல, விதல, சுதல, ரசாதல, மகாதல, தலாதல, பாதாளம்னு சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு கீழ் 7 உலகங்கள் இருக்குது. இந்த பூமியை அந்த பாதாள உலகத்திற்குள் தான் கொண்டு போய் வைத்ததாக புராணங்கள் சொல்லுகிறது. அறிவியல் கூட சொல்லுது. இப்போ நம்ம வந்து ஆகாயத்தில் பார்க்குறோம், மேகங்கள் இருக்குது. அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரபஞ்ச சக்தியை பற்றி பேசும்போது பால் வீதி மண்டலங்கள், பால்வெளி அண்டம், மில்கிவே கேலக்சின்னு சொல்கிறோம். அதில் வந்து நாம் ட்ராவல் பண்ணிட்டு வரணும்னா, ஒரு விஞ்ஞானி சொல்கிறாரு, நம்ம ட்ராவல் பண்ணிட்டு திரும்பி வரும்பொழுது 5 லட்சம் வருடங்கள் ஆகியிருக்கும். நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது அறிவியலும் நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, இப்போ ஹரிகரன் சார் வந்து மேலே போய் பால்வீதி மண்டலத்தை பார்க்க போகிறேன்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய உடம்பு நிலை எதுவுமே மாறாது, நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. ஆனால் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த உலகமே மாறி இருக்கும். அத்துணை வருடங்கள், அத்துணை 1000 வருடங்கள் கடந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துங்க, இதுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக விஷயம் ஒளிந்திருப்பதை பார்க்கலாம். சார், ஒரு வருடம் ஓடினா ஒரு வயது மாறுது, நம்முடைய தோற்றங்கள் மாற ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பால்வீதி மண்டலத்தில் இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு சொன்னால் இறைவன் அதை மட்டும் உருவாக்கவில்லை. இறைவன் மனிதனுடைய கண்களுக்கெல்லாம் தெரியாத, அறிவு கண்களுக்கெல்லாம் கற்பனைக்கு மெட்டாத பல உலகங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அறிவியல் ஒப்புக்குது. ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு கோள்ல ஒரு 14,000 பூமி பந்துகளையே வைக்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரியது ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய வியாழ கிரகம். நம்ம பார்க்கறதா பூமிங்கிறது, நமக்கு மேலே எத்தனையோ சக்திகள் இருக்குது. ஒரு சூரியன் இல்லை, 1000 சூரியன் இருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி அந்த பாதாள உலகத்திற்குள் பூமியை அவன் அடைத்து வைத்திருக்கிறான் அந்த ஹிரண்யாசுரன். அப்படி அடைச்சி வைக்கும்போது என்ன வருதுன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க அந்த ஹிரண்யாட்சத்தை, அப்பா, அகில உலகத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் நீ எங்கே கொண்டு வச்சாலும் அந்த உலகத்தை கொண்டு வந்துடுவார். ஆனால் இறைவன் வெறுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அசுத்தமான இடங்களில் தெய்வ சக்தி வராது. அதனால நீ என்ன பண்ணு, அசுத்தமான இடத்துல கொண்டு, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நேயர்களுக்கு புரியும், ஒரு அசுத்தமான கழிவுகள் நிறைந்த பகுதியில் அந்த பூமி பந்தை சாக்கடை மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு நீ பூமி பந்தை உட்கார வச்சிட்டேன்னு சொன்னால் இறைவன் வரமாட்டான் அப்படின்னு ஒன்று. அதுக்காக அந்த பூமி பந்தை கொண்டு அவன் வைத்ததாகவும், அந்த கழிவுகளை உண்ணக்கூடிய பன்றியின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு பரமாத்மா சென்று அதையும் மீட்டெடுத்து இந்த உலகத்திற்கு புத்துலகமாக, புத்தாக்கத்தோடு ஒரு புத்துயிராக கொண்டு வந்து செலுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. அப்போது எதுக்கு சொல்கிறேன், இந்த வராகியினுடைய வடிவம் பன்றி வடிவமாக இருந்தாலும் எப்படி ஒரு பன்றி தேவையற்ற கழிவுகளை தன்பால் எடுத்துக்கொள்கிறதோ, அதுபோலே எந்த மனிதன் தன்னை வணங்குகிறானோ அவனுக்குள் இருக்கக்கூடிய அசுத்தமான சிந்தனைகள், தேவையற்ற குழப்பங்கள், அசுர குணங்கள், அயோக்கியத்தனமான எண்ணங்களை தான் ஏற்றுக்கொண்டு அவனை சுத்தப்படுத்தி
நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் வராகி வழிபாட்டை மிக பெரும் சித்தர்கள் அமைத்து தந்தார்கள். இதுதான் வராகியினுடைய அவதாரத்தினுடைய நோக்கம். அதனால தான் வராகி வழிபாட்டை ஒருவர் முறைப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட தீய விஷயமே இருக்காது. ரொம்ப ஒரு எளிமையான விஷயம், எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயத்தான் நான் பதிவு பண்ணுறேன். நண்பர் மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர் திரு யோகி பாபு அவர்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய வராகியம்மன் கோவில் கட்டி வழிபாடு நடத்திட்டு இருக்காரு. அந்த வராகியனுடைய ஆசீர்வாத பலம் இன்றும் அவரை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறது. இப்படி நிறையா உதாரணங்களை சொல்லலாம். சரி, இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது எப்போ விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இதுக்கு நான் இந்த பதிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி எனக்கு சொல்லுங்க. இருக்கு. வராகி சிலையை வீட்டில் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த விஜே அர்ச்சனான்னு ஒருத்தவங்க ரொம்ப பிரபலமானவங்க, அவங்க கூட சொன்னாங்க, என் வீட்டில் விஜே வராகி வச்சேன், வச்சோடனே ஒரு மாதிரி அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து ஒரு மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரியே இருந்துச்சு. எதனால் இந்த வராகி சிலையை வீட்டில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா? நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் சார். எந்த ஒரு இறைவனும் வழிபடத்தக்கவன் தான். அதில் ஏற்றமோ மாற்றமோ இல்லை குழப்பமோ கிடையாது. ஆனால் ஒரு தெய்வ வழிபாடு உபாசனை என்று வரும்பொழுது அதற்குண்டான நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்போது ஒன்றும் இல்லை, ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லுவோம். ஒரு வெடிகுண்டு வச்சுருக்காங்க, தப்பாக சொல்லலை, பட்டாசுகள், வெடி மருந்து பொருட்கள் இருந்தால் நாம் அதை எப்படி பாதுகாப்போம்? அதற்குண்டான வழிமுறைகள் இருக்கும் இல்லையா? பட்டாசு வெடிமருந்து பொருள் இருக்குன்னா இந்த இந்த விஷயங்கள் இருக்கும்பொழுது எதெல்லாம் அது பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரி பண்ணிப்போமா? ஆமாம். அப்போது அந்த பட்டாசு பொருட்கள் நம்மை பொழுதுபோக்காக மகிழ்விப்பதற்கும் பயன்படுகிறது. சில மலைகளை வெட்டி தகர்க்க முடியாத விஷயங்களை தகர்ப்பதற்கும் பயன்படுகிறது. அதுபோல நம் எதிரிகளை நம்மிடமிருந்து விலக்குவதற்கும், அதாவது அவங்களை அழிக்கிறதுன்னு இதில் அர்த்தம் கிடையாது, விலக்குவதற்கும். ஏன்னா எதிரி எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உண்மையான நல்ல முயற்சிகளில் அடியெடுத்து வைக்கும் பொழுது நாம் நேர்மையான வழியில் பாதையில் போயிட்டுருப்போம். அவன் குறுக்கு வழியில் ஜெயிக்கணும்னு நினைக்கும் பொழுது, என்றைக்குமே இந்த கலியுகம் என்பது தீயவர்களுக்கு நிறைய இடம் கொடுக்கும், தீய சக்திகளுடைய சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலம் அது. அதனால அந்த கலி புருஷனுடைய ஆற்றலால் தீயவைகள் வெல்லுவதைப் போன்று, வெற்றி பெறுவதைப் போன்று ஒரு மாய பிம்பம் உருவாக்கப்படும். அந்த மாய பிம்பத்தை தகர்ப்பதற்கு வராகியினுடைய வழிபாடு அவசியம். அப்போது வீட்டில் அந்த வராகியை வைக்கலாமானா தாராளமாக வைக்கலாம். ஆனால் எந்தெந்த விதத்தில் வைக்க வேண்டும்? அந்த அம்மனுக்குன்னு ஒரு பீடம் வைக்கணும், ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு வழிபாட்டு நேரத்தில் மட்டும் அதை திறந்து வைப்பது. அதை போல் வழிபாட்டிற்கு பிறகு ஒரு சின்ன ஒரு பால், ஒரு கல்கண்டு இதெல்லாம் வச்சு நிவேதனம் செய்து அம்மாவை சாத்தி வைக்கிறது. இதெல்லாம் பண்ணோம்னு சொன்னால் அம்பிகை கண்ணை இமை காப்பதை போல் நம் குடும்பத்தை பாதுகாப்பாளுங்கிறது தான் உண்மை. அது மாதிரி இல்லாமல் 10/11 சொல்லி நம்ம வராகியை வச்சோம் அப்படின்னு சொன்னால், நம்மை கொண்டு வைத்து வழிபாடு செய்யக்கூடியவங்க முறையாக தன்னை வழிபாடு செய்யலை அப்படிங்கும்போது அதை உணர்த்துவதற்காக சில சோதனைகளை அம்மன் கொடுப்பாள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இறை வழிபாடு, வராகி வழிபாடு சில எல்லைகளுக்கு உட்பட்டு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. 8 கை வராகி வச்சு, அதாவது பொதுவாகவே சார் எல்லார் வீட்லேயும் ஒரு கட்டை விரல் அளவு விக்கிரகம் வச்சுக்கலாம். எல்லார் வீட்லையும், இப்போ உங்கள் வீடாக இருக்கலாம், எல்லார் வீட்லேயும் ஒரு கட்டை விரல் அளவு விக்கிரகம் யார் வேண்டுமானாலும் வைத்து பூஜிக்கலாம், தப்பு இல்லை. அந்த கட்டை விரல் அங்குஷ்டம்னு சொல்லுவாங்க, அதை நோக்கி 1 இன்ச்சு 1 அடி உயர்ந்திருந்தாலும் அதற்கான வழிபாடை முறைப்படுத்தி தான் நம்ம செஞ்சே ஆக வேண்டும். எல்லா விக்கிரகத்துக்கும் பொருந்தும். இதுவும் வராகி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வராகியினுடைய மூல மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள், மாலா மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், இந்த முறைகளை முறையான ஒரு குரு, ஒரு ஆச்சாரியரிடமிருந்து உபதேச முறையாக வாங்கி கொண்டு அதை பயிற்றுவித்து நாம் அதை தினந்தோறும் அந்த மந்திரத்தை உரிய முறையில் உச்சாரணம் செய்யும் பொழுதுதான் அதற்கான பவர், அதற்கான சக்தி என்பது நமக்கு பல்மடங்கு பெருகி வரும். அதனால் இந்த வராகி தெய்வத்தை வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தினமும் பூஜை செய்தே ஆக வேண்டும். எங்கேயாவது நீங்கள் வெளியூர் போகிறீங்க, கையில் எடுத்துகிட்டு போகணும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சிவாச்சாரியர்கள் இருப்பாங்க, பெரிய வைஷ்ணவ பட்டாச்சாரியர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக துறவிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓலைப்பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க வழிபடக்கூடிய இறைவனை அந்த பேழையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். மிகப்பெரிய அகோபில மடத்தினுடைய ஜிஆர் சுவாமிகள், சங்கராச்சாரியார் போன்றவர்கள், மிகப்பெரிய பீடாதிபதிகள்லாம் கையில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க, வழிபாடு பண்ணுவாங்க, திருப்பி அந்த பேழையிலே வச்சு மூடி வழிபாடு நடத்துவாங்க. அது மாதிரி இந்த வராகி வழிபாட்டை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக, அதாவது மூல மந்திரம், மாலா மந்திரம், காயத்ரி மந்திரத்தை முறையாக உபதேசம் பண்ணுறவங்க உபதேசம் வாங்கிக்கிட்டு
அந்த வழிபாட்டை செய்யக்கூடியவர்கள் எங்கு சென்றாலும் சரி அந்த வழிபாட்டை முறைப்படுத்திட்டோம்னா அந்த அம்பாள் நம்மகிட்டயே வந்துட்டு இருப்பாங்க. குழந்தை மாதிரி. நிச்சயமா அது குழந்தை தான். அப்போ ஒரு குழந்தைய நம்ம உங்களுக்கு தெரியும், ஒரு அம்மா குழந்தைக்கு எப்போ பசிக்குதுன்னு தெரியும், குழந்தை எப்போ விளையாடுவான்னு தெரியும், எப்போ கண்முழிப்பான்னு தெரியும். அப்போ அந்த தாய் எப்படி அந்த குழந்தையை பார்த்துக்கிறாளோ அதுபோல அந்த அம்பாளை நாம் குழந்தையாக பார்த்தால் அந்த குழந்தை நம்மை குழந்தையாக பார்த்து தான் தாயாக உயர்ந்து விடும். இதுதான் தர்மம் எப்படி ஒருவனை காக்கும் என்பதற்கான ஒரு சான்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, எங்களுக்கு அதுக்கான மார்க்கங்கள் இல்லை, எங்களுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய பணியே கடுமையாக இருக்குது, எப்படி செய்கிறது? இப்போ பெண் வீட்டுக்கு சில மாதங்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கே சில இயற்கை உபாதைகள் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு சில விஷயங்கள், நம்ம வெளியில் போயிட்டு வரோம், சாவுக்கு போகிறோம், மற்ற விஷயங்கள் வரும்பொழுது அதனால் இந்த வழிபாடு முறை நிறுத்தினா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா அது தெய்வத்துக்கு தெரியும். அப்போ மானசீக வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இப்போ 2 நாள் தீட்டு காக்கிற மாதிரி இருக்குன்னா 2 நாட்கள் மனதால் அமர்ந்து கொண்டு வெட்ட வெளியில் அமர்ந்து கொண்டு வழக்கமாக அந்த அம்மனுக்கு நம்ம என்ன போடுவோமோ எப்படி பூஜை பண்ணுவோமோ அதை மனதால் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ ஒரு வாழைப்பழம் நிவேதனம் பண்ணுறோம்னா மனசால நினச்சி, அம்மா நான் அதை பூஜை பண்ணிட்டேன், இந்த வாழைப்பழத்தை உனக்கு நான் நிவேத்தியமாக கொடுக்குறேம்மா, இப்போ கற்பூரம் பண்ணுறேம்மா, மனசாலேயே கற்பனை செய்து அந்த வழிபாட்டை செய்யும் பொழுது வராகி மனம் குளிர்வாள். இது சிவபெருமானுக்கும் பொருந்தும். சிவலிங்கம் வச்சிருக்கிறவங்க சாலக்கிராமம்னு சொல்லுவாங்க. அதை விஷ்ணுவனுடைய முழு அருள் பெற்றது. அது ஒரு வீட்டில் இருந்தாலே இறைவன் கோவில் இருப்பதற்கு சமம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி விக்கிரகங்கள் வைத்திருக்கிறவங்க உரிய வழிபாட்டை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் நமக்கு நன்மை செய்யும். அதுவும் வாராகி அஷ்டகரத்தோடு விளங்கக்கூடியவள். அந்த அஷ்டகரம்ங்கிறது அஷ்டலட்சுமியின் வடிவங்கள். அதனால அஷ்டலட்சுமியினுடைய அருளையும் வராகி அள்ளி கொடுக்கக்கூடியவள். தன்னுடைய குழந்தைக்கு கஷ்டம்னா யாராவது ஒருத்தரோட ரூபத்தில் உடனடியாக தடுத்தாட்கொள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியான தெய்வம் இந்த வராகி தான். ஓகே, இப்போ வராகியை எளிய முறையில் கூப்பிடணும், மந்திரம் எனக்கு சமஸ்கிருதம்லாம் வாயில் நுழையாதுங்க அப்படின்னா வராகியை எப்படி கூப்பிடுறது? சிறப்பு, ரொம்ப எளிமை, பார்க்கக்கூடிய அற்புதமான பக்திக்குரிய பெருமக்கள் எங்களுக்கு இந்த மந்திரங்கள்லாம் வராது சார்னா, ஓம் வார்த்தாளி வார்த்தாளி வாராகியே போற்றி, இவ்வளோ தான் சார் மந்திரம். ஓம் வார்த்தாளி வார்த்தாளி வாராகியே போற்றி. இதை சொல்லிட்டோம்னா அம்பாளுடைய கண் பார்வை நம் மீது திரும்பும். நம் குழந்தை ஏதோ நம்மள்கிட்ட கேட்குது, அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு திரைப்படத்தை கூட காட்டுவாங்க, அது படம் பேர் ஞாபகம் இல்லை. ஒரு எளிமையான ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஒரு பெரிய சாமியார்ட்ட போய், ஐயா மந்திரம்லாம் சொல்லிக் கொடுங்க, நான் அந்த அம்மாவை பார்க்கணும். உடனே வான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மந்திரம்லாம் ஹாஹுன்னு சொல்லிக் கொடுப்பார். ஐயா நானே கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன், நீ மந்திரம்லாம் சொல்லிட்டு என்கிட்ட போய் புகங்கிறிய, ஏதாவது புரிகிற மாதிரி சொல்லியா, நீ எப்படி வழக்கமாக கும்பிடுவ, மாரியாத்தா காளியாத்தான்னு கும்பிடுவேன், அப்படியே கும்பிடு. சரி நீ சொல்கிற மாதிரி மாரியாத்தா காளியாத்தான் நான் இந்த கடலில் முழுக போகிறேன், அவள் வரலேன்னு வச்சுக்க என் உயிரை விட்டுறேன். உண்மையிலேயே அந்த மீன் பிடிக்கக்கூடியவர் உண்மையான பக்தியோட மூக்கை பிடிச்சிட்டு மாரியாத்தா காளியாத்தான் அந்த அம்மா வந்துடும், அந்த வீட்டில் போய் சாப்பிடும். எதுக்கு சொல்கிறேன் சார், இந்த வார்த்தாளி வார்த்தாளி வாராகின்னு சொல்லிட்டா வாபா வாராகின்னு உள்ள அர்த்தம். அந்த தமிழுக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படி எந்த முறையில் அழைக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, எப்படிப்பட்ட அன்போடு அழைக்கிறோம் என்பதில் தான் வாராகியினுடைய அருள் நம் இல்லத்தில் நிறைந்து பெருகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதவே நம்ம நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலே நீங்கள் சொன்னீங்க, தஞ்சை மண்டலத்தில் மும்முடி சோழன், சிவபாத சேகரன், தோல்வி காணா மன்னன், இப்படிப்பட்ட சிறப்புடைய மாமன்னன், மூவேந்தர்களில் தலை சிறந்தவனாக இந்த உலகமே கொண்டாடக்கூடிய சோழ பெரும் அரசன் ராஜராஜ சோழனுக்கு வெற்றியை தந்த அருட் தெய்வம் வராகியம்மன். நீங்கள் ஆரம்பத்தை சொன்னீங்க, பிரகதீஸ்வரர் ஆலயம் எழுப்புவதற்கு முன்பாகவே அந்த அம்பாள் அங்கே விட்டால். சத்தியமான உண்மை. ஆமாம், இன்றைக்கும் நம்ம தஞ்சாவூர் பகுதி மக்களுக்கு தெரியும், அந்த வராகியம்மன் வளர்ந்து கொண்டே இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாங்கள்லாம் கண்ணால் பார்த்துருக்கோம். நாங்கள் எங்கள் அம்மாவெல்லாம் அந்த ஒரு பக்கத்தில் இருந்த ராஜா மிராஸ்தர் ஆஸ்பத்திரியில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. அப்போ அடிக்கடி சாயந்தரத்தில் அழைச்சிட்டு போகும்போது அந்த அம்மாவோட வடிவம் இவ்வளோ தான் இருந்துச்சு. மொத்த வடிவம், அந்த வராகியினுடைய தோற்றம் இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நம்ம உட்கார்ந்துருக்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆஜானுபாகுவான திருமேனியோட வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா வளர்ச்சியை தரக்கூடியவள். இதை யார் கண்டுபிடிச்சாங்க என்று சொன்னால் ஈசான சிவபண்டிதர். இன்னைக்கு நீங்கள் ராஜராஜ சோழனுடைய பெருமைமிக்க அடையாளங்களுள் ஒன்றாக விளங்கக்கூடிய அந்த தஞ்சை ராஜராஜேஸ்வரம் சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போனீங்கன்னா அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கும். ராஜராஜன் அப்படி கை கட்டி நிற்பார், 2 மனைவிகள் நிற்பாங்க,
அதற்கு அருகாமையில் ஒரு கோவணத்தோடு ஈசான சிவபண்டிதர் ஞானமுத்திரையோடு ராஜராஜனுக்கு பக்கத்தில் காட்சி கொடுப்பார். அவர்தான் ராஜராஜனுக்கு வராகியினுடைய தந்திரங்களை சொல்லிக் கொடுத்தது. தந்திரம்னா வழிபாட்டு முறைகள். அதை சொல்லிக் கொடுத்து அந்த வாளை எந்த முறையில் வச்சு அம்பாட்டை எடுத்துகிட்டு போனால் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னதாகவும், அந்த வராகியினுடைய ஆற்றலால் ராஜராஜன் வென்றான் என்றும், அந்த வராகியினுடைய ஆசீர்வாத பலத்தால் அந்த பிருகதீஸ்வரர் பெருவுடையாருடைய ஆலயம் எழுப்பப்பட்டதாகவும் ஒரு குறிப்பு இருக்குது. இது பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கும் பிராச்சீனமான தெய்வமாக அந்த அம்பாள் தனிப்பெரும் தாயாராகவே விளங்குகிறார். தனி சன்னதியில் இருக்காங்க. அங்க எல்லாம் வந்து சுத்தி வருவாங்க. அந்த அம்மா உட்கார்ந்துருக்கிற இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மகாராணி மாதிரி ஒரு இளவரசி மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ராஜா வந்து சிவபெருமான். ஆனா என்ன பார்த்தா தான் நீ தெய்வத்தை பார்க்க முடியுங்கிற மாதிரி அங்க வருபவர்கள் எல்லாருமே வெற்றியை சுவைப்பதற்கு வராகியினிடத்திலே கையேந்தி நிற்பதை நாம் பார்க்கலாம். அந்த அம்மா வந்து மாதுளம்பழம், அகழ்ந்து எடுக்கக்கூடிய கிழங்குகள், கோரக்கிழங்குன்னு சொல்றது வராகிக்கு ரொம்ப விசேஷமான வழிபாடு. அதை கொண்டு கொடுக்கலாம். அதே மாதிரி பிரதட்சணம் செய்வது, நம்பிக்கையோடு ஒருவர் வந்து விட்டால் அவர்களுக்கு மரணமே வந்தால் கூட அதிலிருந்து அவர்களை விடுவித்து தனித்து கொண்டு நிறுத்தி சாம்ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆளுமையை தரக்கூடிய தெய்வம் இந்த வராகி தெய்வம் என்பதை நிச்சயமாக இங்கே பதிவு பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இந்த வராகியினுடைய வழிபாட்டுகளால் தான் தமிழ்நாட்டில் முக்கியமாக பெரிய பெரிய விஐபிக்கள் அவங்கெல்லாம் வராகி வழிபாட்டை இப்போ நீங்கள் கேட்டீங்க, வீட்டில் வச்சு முறையாக வழிபாடு பண்ணுறாங்க. தேய்பிறை பஞ்சமி, அதாவது பௌர்ணமி துவங்கி வரக்கூடிய 5ஆம் நாளை பஞ்சமின்னு சொல்லுவோம். அதாவது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம், கிருஷ்ணபட்சம்னா உங்களுக்கு தேய்பிறை. அந்த தேய்பிறையில் வரக்கூடிய 5ஆம் நாள் அதுதான் பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சமி திதி இந்த வராகியம்மனுக்கு மிக மிக சிறப்பானது. ஒருத்தங்க கேட்டாங்க, வராகியம்மன் எந்த நட்சத்திரத்தை அவதரிச்சாங்க? ஏடுகள் எடுத்து பார்க்கும்போது மக நட்சத்திரம்னு சொல்லப்படுது. ராஜராஜன் சதய நட்சத்திரம். மகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தனித்துவம் வாய்ந்த நட்சத்திரம். கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். மகம் என்பது ஜெகமாலும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய நட்சத்திரம் மகம். சிம்மராசி. அதனாலதான் அதுவும் இந்த அம்மாவுக்கு, இந்த வராகியம்மனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் எதை கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய தெய்வம். இப்போ நீங்கள் வந்து முறையாக வராகியம்மனை நினச்சிக்கிட்டு வார்த்தாளி வார்த்தாளி வாராகி போற்றி, வார்த்தாளி வார்த்தாளி வாராகி போற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா உங்களையும் அறியாமல் ஒரு தெய்வ சக்தி உங்களை பாதுகாப்பதை நீங்கள் உணரலாம். நீங்கள் வந்து பேருந்தில் போகலாம், உங்களுடைய பைக்கில் போகலாம், காரில் போகலாம், எதில் போனாலும் உங்களை சுற்றி ஒரு அரண் மாதிரி ஒரு சக்கரம் வர்றதை நீங்கள் உணரலாம். அதை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது, ஆறான்னு சொல்லுவாங்க. அது உணர முடியும், நம்மளால் உணர முடியும். அடுத்து நம்மளால் என்ன, இப்போ உதாரணமாக ஒரு விபத்து நடக்க போகுதுன்னா அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த தெய்வமும் வராகியம்மன் தான். அப்போ அதிலிருந்து நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து எப்படி வந்து ஒரு அம்மா வந்து குழந்தையை காப்பாற்றுமோ அந்த மாதிரி வந்து தன்னை காப்பாற்றி வழிநடத்தக்கூடிய ஆற்றல் வராகியம்மன்ட்ட உண்டு. அதனால தான் அந்த பண்டாசுரன் சொல்லக்கூடிய அசுரன் பயங்கரமான அசுரன். ராவணன், ஹிரண்யகசிபு இப்படிப்பட்ட அசுராதி சக்திகளை விட பயங்கரமான பலம் பொருந்தியவன். அவனுக்கு சேனைகளே கோடி சேனைகள்னு சொல்லுவாங்க. அந்த கோடி சேனைகளை வெல்வதற்காக வராகியை தளபதியாக்கி ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி அனுப்புகிறார். இந்த அம்மா என்ன பண்ணுது, குதிரையில் ஏறி போய் ஒவ்வொரு வடிவத்தில் போகுது. அவன் ஆகாயத்தில் பறக்கும்போது கருடன் மேலே ஏறி கருடாரூடா வாராகியா போய் சண்டை போட்டு அந்த படையினரை துவம்சம் செய்யுது. அதுக்கப்புறம் கோவேறு கழுதைகள் ரூபத்தில் வரும் பொழுது மகிஷாரூபா வாராகி, அதாவது எருமை வாகனத்தில் ஏறி சென்று வதைக்குது. அதற்கு பிறகு அவன் வந்து யானையில் வரும்போது கஜாரூடா வாராகி, யானையில் வந்து அந்த யானை படைகளை துவம்சம் செய்யுது. குதிரையில் வரும்போது ஹயாரூடா வாராகி, குதிரையோடு வந்து நின்று துவம்சம் செய்யுது. அவன் என்னென்ன சக்தியில் வருதானோ அதற்கேற்ப சக்தியை, அதற்கேற்ற வாகனத்தை தான் அமைத்து கொண்டு அதில் ஏறி சென்று அந்த பண்டாசுர சைன்யத்தை நிர்மூலம் செய்த ஆற்றல் வராகிக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் இறுதியாக அந்த பண்டாசுரனை சின்னஞ்சிறியவளாக விளங்கக்கூடிய லோகமாயா ஆதிபராசக்தியான இந்த லலிதா திரிபுர சுந்தரி கடைசியில் சம்ஹாரம் பண்ணுவதற்கு வராகியினுடைய உதவி அருபெரும் உதவியாக இருந்தது. அதனால் நாம் வாழ்வில் நேர்மையான வழியில் போகிறோம். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க, +2 எக்ஸாம் எழுதுகிறாங்க, விடிய விடிய குழந்தைங்கள்லாம் படிக்குது, மருத்துவராகணும், நீட் தேர்வெல்லாம் வருது. அதுக்கெல்லாம் கண்ணும் கருத்துமாக உட்காந்து படித்து அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வாரம் ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு ஒரு சனிக்கிழமையில் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில் வராகியம்மன் ஆலயம் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு ஒரே ஒரு விளக்கு, ஒரு நெய் விளக்கு இல்லை ஒரு எண்ணெய் விளக்கை ஏற்றிவிட்டு கை குவித்து வணங்கி, அம்மா வராகி
நான் எடுத்த பணியை, எனக்கு எடுத்த தேர்வை நல்ல வெற்றியை கொடுமான்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா வெற்றி அவங்களுக்கு தான். ஒரே படிப்பில் இருக்கக்கூடிய ஒரே எக்ஸாம்பிளையே வென்று பெரிய பதவியில் வராகி அமர்த்தி விடுவாள். கோபக்கார தெய்வம் தான். அனுமனை போன்ற ஆவேசம் உண்டு, ஆற்றல் உண்டு. சிவனுக்குரிய அந்த கோபங்களும் தன்னுள் கொண்டவள், காளியை தன்னுள்ளே கொண்டவள். எல்லா சக்திகளின் வடிவம் தான் வராகியம்மன். ஆனால் அந்த வராகினிடத்திலே நேர்மையாக, உண்மையாக, சத்தியமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கான வெற்றியை வாரி தரக்கூடிய அன்னையாகவே அந்த தெய்வம் இன்றும் விளங்குகிறது, என்றும் விளங்கும் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி பல பேருக்கு வராகியை வந்து எப்படி வழிபடணும், வராகியை வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு பல பேருக்கு தெரியாமல் இருக்கணும். நீங்கள் சொன்னதுதான், வார்த்தாளி வார்த்தாளி வராகிங்கிற இந்த இந்த எளிய மந்திரமே ஒரு பெரிய மந்திரமாக பல பேர் மனசில் போய் இப்போ பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய நேரத்திற்கும், உங்களுடைய வார்த்தைகளுக்கும், உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. மற்றும் ஒரு இதே போன்ற இனிய நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.